நம்மளோட உடல் வெப்பத்தை போக்கி நம்மளோட உடலுக்கு வந்து ஒரு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய கேழ்வரகு வச்சு இன்றைக்கி நம்ம வந்து கேழ்வரகு களி தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த கேப்பக்களி ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக அதை செஞ்சிடலாம். அதே சமயம் மீதமாக இருக்க அந்த களியை வச்சு நம்ம கேப்பக்கூழும் ரெடி பண்ணலாம். வாங்க கேப்பக்களி கேப்பக்கூழ் ரெண்டும் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த களி ரெடி பண்ணுறதுக்கு நான் 1 கப் வந்து கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டிவிடாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். மாவு வந்து இந்த மாதிரி தண்ணியில் கரைக்காமல் நம்ம வந்து களி கிண்ட ஆரம்பிச்சிட்டோம்னா கிளறும்போது வந்து கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம முதல்ல தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் களி கிண்ட ஆரம்பித்தா கொஞ்சம் கூட கட்டிப்படாது. புதுசாக செய்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட்டிப்படாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ கரைச்சி எடுத்தது தனியாக இருக்கட்டும். வாங்க இப்போ நம்ம களியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கேழ்வரகு களி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும். அப்போ தான் களி கிளறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அடிப்பிடிக்காமல் இருக்கும். நான் வந்து 4 லிட்டர் ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து 3 மடங்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் மாவுக்கு 4 கப் தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே நம்ம 1 கப் தண்ணி வச்சு மாவு வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அப்போ 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி வந்து நல்லா அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடணும். இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த கேழ்வரகு மாவு வந்து இதில் ஊற்றிக்கணும். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட கைவிடக்கூடாது. அந்த மாவு ஊற்றி அந்த மாவு வந்து கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கைவிடக்கூடாது. கைவிட ஆரம்பிச்சிட்டோம்னா மாவு வந்து ரொம்ப கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு கெட்டியான பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி களி வந்து நல்லா கெட்டியாக வந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் கட்டிப்பட ஆரம்பிக்காது. இப்போ நம்ம விட்டு விட்டு கூட கிளறிக்கலாம். கேழ்வரகு களி வந்து நல்ல இந்த மாதிரி கிளற அதனோட கலர் வந்து நேரம் ஆக மாறிட்டே வரும். அதே மாதிரி ஒரு நல்ல ஷைனிங் கொடுக்கும். கேழ்வரகு மாவு வந்து நல்லா வெந்து வர்ற வரைக்கும் இதை வந்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், கேழ்வரகு களி வந்து இந்த கலர்லேருந்து இந்த மாதிரி டார்க் கலராக வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இது வெந்துருச்சா நம்ம எப்படி செக் பண்ணோம்னா கையை வந்து தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு இந்த களியை வந்து தொட்டு பார்த்தோம்னா நம்ம கையில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கேழ்வரகு களி வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒட்டவே இல்லை. இப்போ நம்மளோட களி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட இனிப்பு சேர்த்து நம்ம கிளற ஆரம்பிச்சிட்டோம்னா நேரம் ஆக ஆக அது வந்து தண்ணி பட ஆரம்பிச்சிடும். அதனால் களியை வந்து நம்ம தனியாக கிளறி எடுத்து வச்சுக்கணும். சூடாக களியை ஒரு கிண்ணத்தில் எடுத்து அதுக்கு மேலே விருப்பப்படுறவங்களுக்கு நாட்டு சக்கரை அல்லது பொடிச்ச வெல்லத்தை தூவி நடுவில் வந்து ஒரு புளி பறித்து நல்லெண்ணெய் சேர்த்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா விருப்பப்படாதவங்களுக்கு நல்லெண்ணெய் இல்லாமையும் கொடுக்கலாம். இப்போ மீதம் இருக்க இந்த களியை வச்சு நம்ம வந்து கேழ்வரகு கூழும் ரெடி பண்ணலாம். வாங்க கேழ்வரகு கூழ் எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். பொதுவாக கேழ்வரகு கூழ் அப்படின்னா முத நாளே களியை கிண்டி அது வந்து நீராகாரத்தில் போட்டு வச்சுருப்பாங்க. மறுநாள் அதை எடுத்து நல்லா கிளறி அது கூட வந்து மோர் சேர்த்து வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து கொடுப்பாங்க. நம்ம இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க அந்த கேழ்வரகு களியிலேருந்து கேழ்வரகு கூழ் வந்து ரெடி பண்ணலாம். நான் வந்து இப்போ 2 கரண்டி அளவுக்கு கேழ்வரகு களி எடுத்துக்கிறேன். இதை வந்து உடனே நம்ம கூழாக ரெடி பண்ணுறதுனால மோர் வந்து கொஞ்சம் புளிச்சதாக இருக்கணும். இப்போ இது கூட நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த கூழுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இது கூட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து நம்ம வந்து பச்சை மிளகாய்க்கு பதிலாக வறுத்து எடுத்து வச்சுருக்க மோர் மிளகா இருந்தால் அது நல்லா கையினால் இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மோர் மிளகா சேர்த்தோம்னா இது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கரண்டினால் அல்லது கையினால் அந்த கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி விட்டுறணும். அந்த மாதிரி கரைச்சி விட்டோம்னா நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டில் கேழ்வரகு கூழ் வந்து ரெடி ஆயிரும். இந்த கேழ்வரகு கூழ் அல்லது இந்த கேழ்வரகு களிலாம் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு பசியே எடுக்காது. ரொம்ப நேரம் வந்து பசியை தாக்கு பிடிக்கலாம். ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் செய்யும்போது இந்த கேழ்வரகு கூழை வந்து ஒரு 2 கிளாஸ் எடுத்துட்டா போதும். பசி கொஞ்சம் கூட தெரியாது, உடல் சோர்வும் நம்மளுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. இன்றைக்கே நீங்களும் இந்த கேழ்வரகு மாவு வச்சு கேழ்வரகு களி கேழ்வரகு கூழ் வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.